ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1735வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 3ஆம் திருமொழி, திருப்புல்லானி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 3ஆம் திருமொழி பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும். அதிலே முதல் பாசுரம் என்று: தலைவி தன்னோடு கூடி பிரிந்த தலைவன் இருக்கும் புல்லாணி திருத்தலத்துக்கு செல்ல தன் நெஞ்சினை கையை பிடித்து எழுப்ப அவள் அது தன் இயல்பாலே உருகி இடம்பெயராமல் நிற்பதனை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். நெஞ்சை பார்த்து திருப்புல்லாணியை தொழுது உய்யப்பாராய் என்கிறாள் நாயகி. தலைவனை பிரிந்த தலைவி ஆற்றாமை மிகுதியினால் தலைவனிடம் செல்ல துணிந்து நெஞ்சையும் தோழியையும் துணை வேண்டி கூறக்கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம். பாசுரத்தை பார்க்கலாம். தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு, பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்சருந்தி மனநீழல் வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகு ஆய புல்லாணியே. புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே என்று திருப்புல்லாணியை அவர் குறிப்பிடுகிறார். புன்னை முத்தம் பொழில் என்பதை முத்தம் புன்னை பொழில் என்று சேர்த்து படிக்க வேண்டும். அதாவது முத்து போன்ற மலர்கள் அடர்ந்த புன்னை மரங்களின் சோலைகள் சூழ்ந்து அழகாக இருக்கக்கூடிய திருப்புல்லானிக்கு செல்வோம் என்று நெஞ்சிடம் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன், வல்வினையேன் என்றால் பாவி, நான் பாவி. தொழுதும் எழு, நெஞ்சே தொழுதும் எழு, பொன்னை நைவிக்கும் அந்த அப்பூஞ்செருந்தி மணநீழல் வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம். அந்த பூஞ்சருந்தி மரங்கள் இருக்கக்கூடிய அந்த சோலையிலே, அந்த நிழல் வாயிலே என்னை அவன் கலந்து என் எழிலை கொண்டு என்னை விட்டு பிரிந்த பெருமான் இடம் எது? திருப்புல்லாணி. புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்த அழகாய புல்லாணி, அங்கே செல்வோம் வா, தொழுதும் எழு என்று நெஞ்சை பார்த்து சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். தன்னை நெய்விக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு, பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்சருந்தி மனநீழல் வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே. கொடிய பாவத்தை உடையவளான நான் என்னை அழித்து கொள்ள இயலாதவளாயிருக்கிறேன். ஓ நெஞ்சமே, பொன்னை தோற்கடிக்க வல்ல சுரபுன்னை மரங்களின் மனமுள்ள நிழலிலே என்னை ஈடுபடுத்தி எனது மேனி நிறத்தை கவர்ந்து கொண்டு பிரிந்து போன பெருமானுடைய இருப்பிடமாயும் முத்தரும்பிய புன்னை மரச் சோலைகளால் சூழப்பட்டு அழகாக அமைந்திருக்கக்கூடிய திருப்புல்லாணியை வணங்குவோம், புறப்படு, தொழுதும் எழு என்கிறாள். அந்தோ இந்த பாழும் உயிர் உடலை விட்டு போக மாட்டேன் என்கிறதே. தலைவனை பிரிந்து நோவுபடும் இந்த உயிர் எதற்கு? நம்மை நாமே முடித்துக் கொள்வோம் என்று பார்த்தாலும் அதுவும் செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றேனே, பாவியேன் என்கிறாள் முதல் வாக்கியத்தினாலே. வல்வினையேன் தன்னை நெய்விக்கிலேன், வல்வினையேன் தன்னை நெய்விக்கிலேன். தன்னை என்பதற்கு அவன் தன்னை என்றும் என் தன்னை என்றும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். வல்வினையேன் என்னை நெய்விக்கிலேன், வல்வினையேன் அவனை நெய்விக்கிலேன் என்று. எப்படி என்றால், என்னை இப்படி பிரிவாலே வருத்துகின்ற பெருமானை நானும் வருத்தப்படுத்தலாம். அதாவது தன்னைத்தானே மாய்த்து கொள்வது. அந்த நிலையில் அவனை வருத்துவது தான் முடிவதால் தன்னை வருத்துவது. மணிநீழல் வாய் என்ற பாடம் மறுக்கத்தக்கது. அழகிய நிறமும் மனமும் உடைய புன்னை பொழிலின் நிழலிலே கூடி என் மேனி நிறத்தை கொள்ளை கொண்டு என்னை வெறுந்தரையாக்கிவிட்டு அகன்று போன பெருமான் உரையுடமான திருப்புல்லாணியை தொழுவோம், நெஞ்சே புறப்படு என்கிறார்.
அவன் வஞ்சக்கள்வன் மாமாயனாகையால் தன் காரியத்தை அவன் செய்தான். அவன் வஞ்சக்கள்வன் மாமாயன், அவன் தன் காரியத்தை தான் செய்தான். நாம் சேஷபூதராகையாலே, நாம் அவனுக்கு எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களாகையாலே நம் காரியத்தை நாம் செய்வோம் என்பதாக பொருள் கொள்ளலாம். இனி இந்த பாசுரத்திற்கான விரிவான விபுலமான வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய உரை. தன்னை நெய்விக்கிறேன். நெய்வித்தல் என்றால் நம்பிக்கை இழக்கச் செய்தல், உள்ளத்தை துயருறுத்தல், மூன்றாவது முடித்தல் என்று பொருள் பெறும். நாம் அவனைப் போல் ஆக முடியாதே. பிறரால் தடுப்பதற்கு முடியாத சுதந்திரமுடைய அவன் என்னை முழுவதும் உருக்கி துன்புறுத்துவனாகவே இருக்கிறான். அவன் என்னை உருக்கி என் அழகினை கொள்ளை கொண்டமை உண்டல்லவா? ஒருவர் செய்த செயலுக்கு எதிராக செயல்படுபவரை தடுப்பவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஒருவர் செய்த செயலுக்கு எதிராக செயல்படுவரை தடுக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நான் அதனை செய்ய முடியாதவளாக இருக்கிறேன். தான் மீண்டும் வந்து என்னை கூடுவதற்கும் வாய்ப்பு உண்டாகும்படி என்னை விட்டு பிரிந்து அவன் எனக்கு துயரமுறுத்தினான், துன்பமுறுத்தினான். நான் உயிரை விட்டு அவன் விருப்பம் நிறைவேறாதபடி செய்து நம்பிக்கை இழக்கச் செய்யும் ஆற்றல் உடையேன் அல்லேன். இது முதல், நம்பிக்கை இழக்கச் செய்தல். அடுத்தது உள்ளத்தை துயருறுத்தல். தான் என்னை கூடி என்னை உருக்கிறான் என்றால் நான் அவனை பிரிந்து அவனை உருக வைக்கும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் அதனை செய்யவும் நான் ஆற்றல் இன்றி இருக்கிறேன். அதாவது எனக்கு உயிராக இருக்கிற அவனுடைய முகத்தை பார்க்காமல் அவன் பிரிவு துயராலே என்னை தழுவ விரைந்து வரும்போது அவன் அருகில் வந்ததும் நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்றால் அவன் மனம் உடைந்து போய்விடுவான் அல்லவா? அதனையும் செய்ய இயலாதவளாய் இருக்கிறேன் என்பது பொருள். 3, முடிவது. நான் உயிர் துறக்கவும் மாட்டேன் அவன் என்னை துன்புறுத்தினான் என்று. நான் உயிர் துறக்கவும் மாட்டேன் அவன் என்னை துன்புறுத்தினான் என்று. நான் அவனை துன்புறுத்தினால் பின்பு அவனுக்கு ஆதரவு தருபவர் வேறு யார் இருக்கிறார்கள்? இவள் அவனை துன்புறுத்துதல் என்பது இவள் இறந்துபடுவதே ஆகும். என்ன ஒரு அவன் மேல் கொண்ட தலைவன் மேல் கொண்ட தாக்கம் பாருங்கள். அவள் உயிர் துறக்கவும் மாட்டாள். ஏனென்றால் அவன் துன்புறுத்தினான் என்பதற்காக இவள் உயிர் துறந்தால் அதற்கு பின் அவருக்கு தலைவனுக்கு ஆதரவு தருவர் வேறு யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறாள். ஆக அதற்கும் வழியில்லை. தாகம் உள்ளவன் மிகவும் முயன்று தண்ணீர் பந்தலை நோக்கி உயிரை கையில் பிடித்து கொண்டு சென்றபோது அங்கே குடம் உடைந்து கிடந்தது போல அவன் என்னை நாடி வரும்போது நான் இறந்து போய்விட்டால் அவன் மனம் அடியோடு இடிந்து இறந்து விடுவான் அல்லவா? எம்பெருமான் என்னை எவ்வளவு துயர்வுறுத்தினாலும் உயிர் விடாமல் இருந்து அவனை மீண்டும் காண்பதற்கு விரும்புவேனே ஒழிய உயிர் விட ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றவர். வல்வினையேன். நான் உயிரை விட்டு துயரத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டியிருக்கவும் உயிரோடு வாழ வேண்டும்படியான கொடிய தீவினையை பாவத்தை செய்தவள் ஆவேன். வல்வினையேன். நான் உயிரை விட்டு இந்த துயரத்திலிருந்து விடுபட வேண்டும், ஆனாலும் உயிரோடு வாழ வேண்டும்படியாக கொடிய பாவத்தை செய்தவளானேன். வல்வினையேன். துயர் வர காரணம் தீவினை. ஏன் துன்பம் வருகிறது? தீவினை, பாவம். மகிழ்ச்சிக்கு காரணம் நல்வினை, புண்ணியம். இப்பொழுது மகிழ்ச்சியாவது உயிரை நீத்தலே. உயிரை நீத்து விட்டால் அது மகிழ்ச்சி கிடைக்கும், ஏனால் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறாள். உயிரை நீத்து மகிழ்ச்சி அடைய முடியாமல் பிறருக்காகவே உயிர் வாழ வேண்டிய பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன் என்கிறாள் நாயகி. வல்வினையேன். என்னால் பரிகாரம் செய்து கழிக்க முடியாதபடியான தீவினையை செய்திருக்கிறேன். அதாவது எந்த முயற்சியை செய்தாலும் அந்த முயற்சி என் தலைவனை சென்று தாக்கும்படியாக இருக்கின்றதே. ஏதாவது ஒரு செயலை செய்து என் ஆற்றாமையை போக்கிக் கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் இருக்கின்றேனே. நான் செய்யும் செயல் என் தலைவனின் தனித்தன்மைக்கு அவனுடைய ஸ்வரூபத்துக்கு இழுக்கினை தராமல் போனால் அச்செயலில் ஈடுபடலாம். அப்படி எதுவும் இல்லையே.
அவன் விருப்பப்படி வைத்துக் கொள்ளவும் பிறருக்கு கொடுக்கும்படியாகவும் இருக்கும் உடைமைப் பொருளாக நாம் ஆன பிறப்பு இனி செய்யக்கூடியது ஏதாவது உண்டா? நம்மால் ஆகுமா? தீவினையுடைய என்னுடைய நிலை, பாவியான என்னுடைய நிலை அவனிட்ட வழக்காயிருத்தல். இதனை ஒத்த கொடியது வேறொன்றும் இல்லை. பிறர்கிட்ட வழக்காயிருத்தல் விளக்கத்தக்கது. இந்த தலைவி இந்த நிலை எய்துவதற்கு முன்பெல்லாம் சுவாதந்திரியமே புருஷார்த்தம், தன்னுரிமையே பேரு என்று நினைத்திருந்தவள். தன் உரிமை பேராவது எம்பெருமான் ஒருவனுக்கே. தம் உரிமை பேரு என்பது பலன் ஆவது எம்பெருமான் ஒருவனுக்கே. ஜீவர்களுக்கு எம்பெருமானுக்கு அடிமையாயிருப்பதே பேரு. இப்பொழுது ஒரு காரணம் பற்றி தான் விருப்பப்படி உயிரை விட முடியாததால் எம்பெருமானிட்ட வழக்காயிருப்பது கொடியது என்கிறாள். சுவாதந்திரியம், தன்னுரிமை உடைய தசரத சக்கரவர்த்தி போன்றவர்களே நினைத்தவுடன் உயிரை போக்குக் கொள்ளும் இயல்பினர் ஆயினர் அல்லரோ? ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நிலைமை வந்தபோது அவன் தான் நினைத்தவுடன் உயிரை விட்டான் அல்லவா? அதுதான் தொழுதும் எழு. உயிர் நீத்தல் என்பது உரிமை செயலானால், உயிர் நீத்தல் என்பது தன் உரிமை செயலானால் உயிர் வாழ்தல் அப்படி அல்ல, வேறொருவன் இட்ட வழக்காயிருக்கும் செயல் அல்லவா? உயிர் விடுவது இவளுக்கு உரிமை செயல். அப்படி என்றால் அதற்கு எதிராக உள்ள உயிர் வாழ்தல் அப்படி அல்ல, அவனிட்ட வழக்கு, அந்த தலைவனிட்ட வழக்கு, எம்பெருமானிட்ட வழக்கு இல்லையா? உயிர் நீத்து மகிழ்வெய்தும் வாய்ப்பு பெறாத போது அப்படி உயிரை விட்டும் மகிழ்ச்சி அடையும் வாய்ப்பு கிடைக்காத பொழுது உயிர் வாழ்பவருக்கு ஒரு வாழ் முதலாகிய தாரகம் பொருள் வேண்டுமே. அதனால் நெஞ்சே தொழுதும் எழு என்கிறார். நெஞ்சே பொல்லாணி செல்வோம், அவனை தொழுதும் எழு. அவன்தான் தாரகம், அவன்தான் வாழ்முதல். நித்யாஞ்சலி புடாகிருஷ்டா, நித்யாஞ்சலி புடாகிருஷ்டாக என்று மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலே சொல்லப்படும். நாள்தோறும் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்கிறபடியே உணவு உண்பதால் பசி கெடுவது போல வணங்குவதனால் துயர் கெடுகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. யாரை? எம்பெருமானை வணங்குவதனால் துயர் கெடுகிறது. நமஸ்காரம் என்று சொல்லுபவர்கள் நமோ நமக என்னாத போது உயிரற்றவர் போல் இருப்பர். நமக நமக என்று பல முறை வணங்குவது ஏன் என்றால், எம்பெருமானை வணங்குவதனை கருவியாக கொள்பவர்களுக்கு ஒரு முறை எம்பெருமானுக்கு வணக்கம் என்று சொல்வது போதுமானதாக இருக்கலாம். எம்பெருமானை வணங்குவதனையே தன் வாழ்க்கையின் மூச்சாக கொள்ளுபவர்கள் எப்பொழுதும் அவனை வணங்கியவாறே இருப்பார்கள் அல்லவா? அதனால்தான் நமக 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எழு. நித்திய விபூதியில் அவனை ஆறா அமுதமாய் எண்ணி தொழலாம். நாம் இந்த உலகில் இருந்து தொழுதால் அந்த தொழுகை அவனை அடைய கருவியாயிருக்குமே என்று. எழு. இத்தகைய துணிகரமான செயலுக்கு நான் இசைய மாட்டேன் என்றிருந்தது நெஞ்சம். நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றிருந்தது நெஞ்சம். மனமே, நாம் புறப்படுவது அவனை அடைவதற்காக செய்யும் உபாயம் அல்ல. இது ஆற்றாமையை போக்கிக் கொள்ள அமைந்த வழியாகும். விரைவில் புறப்படு. இவளுக்கு பிரிவாற்றாமை, அதை போக்கிக் கொள்வதற்கு, அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தான் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்கிறாள். அவனை அடைந்து நித்திய விபூதிக்கு செல்வதற்காக செய்யும் உபாயம் அல்ல இது என்கிறாள். ஆறா அமுதமாய் அவனை எண்ணி தொழும்போது தொழுகை தவறாகாதல்லவா என்கிறாள். என் தொழுகை உலகியல் வாழ்வில் நன்மை பெற தொழுகிற தொழுகை அன்று, உயிர் போகாமல் இருக்க தொழுகிற தொழுகையே. இல்லை என்றால் உயிர் போய்விடும் அல்லவா? அதற்காகத்தான் தான் உயிர் வாழத் தொழும் தொழுகையும் அழிவிற்கு இருப்பிடமாகும் என்று நினைந்து புறப்படாதிருந்த நெஞ்சினை நீ நினைப்பது ஏற்றதல்ல, புறப்படு என்று கையை பிடித்து தூக்கி உடன் வர அழைக்கிறாள் நாயகி நெஞ்சினை. பொன்னை நெய்விக்கும் அப்புஞ்சருந்தி மனநீழல் வா என்னை நெய்வித்து. என்னை கைப்பிடித்து ஏன் தூக்கி அழைக்கிறாய்? நெஞ்சம் சொல்கிறது, என்னை கைப்பிடித்து ஏன் தூக்கி அழைக்கிறாய்? அவனே வந்து உன்னை கைப்பிடித்து கொண்டு போனால் நாம் போகலாம் என்று சொல்ல, அந்த நிலத்திலே என்னை கலந்து பிரிய மன வலிமை உடையவன் திரும்ப வருவானோ? நாமே தான் போக வேண்டும்
என்கிறாள். அந்த நிலத்தில் கலந்தவனே வராவிட்டால் நாம் அவனை குறித்து ஏன் சொல்ல வேண்டும், ஏன் செல்ல வேண்டும் அங்கே என்று நெஞ்சு திரும்ப கேட்க, அவன் ஒரு பெண் கொடியை துன்புறுத்தினால் நாமும் அவனை துன்புறச் செய்யலாமா? நம்மை பிரிந்து வரவும் மாட்டாமல் அடியற்ற மரம் போல தரையிலே எம்பெருமான் படுத்து கிடக்கும் நிலையை பாராய். அவன் பழி கொண்டவனைப் போல படுத்து கிடக்கிறான். அந்த இடத்தின் இயற்கை அது, அவனை குறை கூறாதே என்கிறாள். எம்பெருமான் திருப்புல்லானியிலே சயன திருக்கோலத்தில் இருக்கிறான் அல்லவா, அதை சொல்வதாக கூட இருக்கலாம். எல்லையற்ற இன்பம் தரும் இடத்திலே நீங்கள் இருவரும் கலந்தால் நீதான் பிரிந்து அவனை உருகச் செய்யாமல் விடுத்தது ஏன் என்று கேட்க, அப்போது அவனை விடுத்து பிரிந்து போக வல்லவளாய் நான் இல்லை, பிரிந்து அவனை உருகச் செய்ய வேண்டும் என்ற அறிவும் எனக்கு ஏற்படவில்லை. அவ்வாறு பிரிந்து உருகச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்பவருக்கல்லவா அந்த செயலில் காலம் தாழ்த்தினாலும் பொறுத்திருக்க முடியும். நம்மை பிரிந்தால் இவள் வாழமாட்டாள் என்ற நமது உள்ள நிலைமையை அறிந்தும் அவர் பிரிந்தால் நம்மால் நிம்மதியாக தனித்திருக்க முடியுமோ? ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் சீதா பிராட்டி போன்றவர்கள் தானே எம்பெருமான் தானே வரும் வரையில் பொறுத்திருக்க முடியும். பழையவர்கள் துயரத்தை பொறுத்திருக்கலாம், புதியவர்களால் பொறுத்திருக்க முடியுமா? சீதா பிராட்டியை இலங்கை மன்னன் ராவணன் எடுத்துக்கொண்டு போய் இலங்கையிலே சிறை வைத்து விட்டான். அப்போது அவள் சீதா பிராட்டி ராமபிரானையே வரட்டும், வந்து தன்னை காக்கட்டும் என்று ஆறி இருந்தாள் அல்லவா, அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஜனக மன்னன் திருமகள் போன்றவர்கள் தானே எம்பெருமான் தானே வரும் வரையில் பொறுத்திருக்க முடியும் என்று கேட்கிறார். ஆறுயிர் பட்டது எனது உயிர் பட்டது என்பது திருவாய்மொழி வாக்கியம். நம்மாழ்வார் கூறுகிறார், நான் பட்ட பாட்டினை நித்திய சூரிகள் தாம் பட்டார்களோ, ஆர் உயிர் பட்டது எனது உயிர் பட்டது என்று கேட்கிறார். நான் படும் துன்பத்தை நித்திய சூரிகளுள் ஒரு திருவடி திருவண்ணந்தாழ்வான் போன்றவர் தாம் பட்டார்களா என்று கேட்கிறார். இதற்கு ஜீயர் அருளி செய்யும் உரை, பெரிய ஜீயர் என்ன சொல்கிறார் என்றால், இதனை ஆழ்வான் பாடி நிற்கிறான். ஆறுயிர் பட்டது எனது உயிர் பட்டது என்று பாடி நிற்க, எம்பெருமானார் இங்கு யாருடைய ஆன்மா துன்புற்றது, இங்கு எனது உயிர் துன்புறுகிறது என்று அருளி செய்தாராம். ஆழ்வார்களுடைய அனுபவத்தை அடையத்தக்கதாக சொல்லுவதும் ஆசைப்படுவதும் தான் நமக்கு இயல்பாதல் வேண்டும். பரமபத அனுபவத்திற்கு மேற்பட்டதாக அவர்தம் அனுபவத்திற்கு உயர்வு சொல்பவரை போல சொல்லுவது ஏன் என்று இந்த சமயத்திலே நம்பிள்ளை நஞ்சியரை கேட்டாராம். அதற்கு அவர், காமம் சான்ற இளையநங்கையை கணவன் கையால் தொடும் அளவிலே அவளுக்கு வியர்வை தோன்றுவது போல அனுபவத்தின் புதுமையிலே தோன்றும் மெய்ப்பாடு அது என்று ஜீயர் அருளி செய்தார் என்று சொல்வார்கள் என்பது ஐதீகம். முக்தி அடைய முயல்பவருக்கும் நித்திய முக்தர்களுக்கும் அனுபவம் ஒரே மாதிரி இருக்கும். நித்தியர்களுக்கு பெருமை கூறி அதனை மிஞ்சிய சிறப்பு தமக்குள்ளதாக ஆழ்வார் கூறியதன் கருத்து புதுமையின் செயல் என்று ஜீயர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல் வாய், பொன்னை மாற்று அழிவிக்கும் செருந்திப்பூ, பொன் போன்ற உயர்ந்த பொருள்களின் பெருமையை குறைப்பது அந்த நிலத்தின் இயல்பு. மேம்பட்ட பொருள்களின் பெருமையை குறைப்பது அந்த ஊரில் உள்ள பொருள்களுக்கெல்லாம் தொழிலாகும். அறிவற்ற செருந்தி மரம் தனது பூக்களால் நிற ஒற்றுமை ஒன்றையே கொண்டு பொன்னின் பெருமையை அளித்தால் ஒழுக்கம், வயது, நிலை இவற்றால் ஒத்தவர்கள் என்று கருதி கொண்டு தம் இளமை பற்றி பெருமிதம் கொண்டிருப்பவரை எம்பெருமான் அளிப்பதற்கு சொல்ல வேண்டுமோ? ஒரே மாதிரி இருப்பவரை அங்கிருப்பவர் அளிப்பாராயினர் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயம்பட உரைக்கிறார். தான் ஆண்களுக்குள் மிக்கான் என்பது கொண்டு பெண்களில் மிக்காளான இவளை நெய்வித்து விட்டான். செருந்தி பொன்னை அளித்தது, இவன் இவளை அளித்தான். தலைவன் தன் தலைவியை பொன்னே என்று அழைப்பதுண்டல்லவா. அப்பூஞ்செருந்தி மரங்கள் தோறும் காண்கின்றேன் என்றார் போல கலந்த நேரத்தைய இன்பம் இப்போது கூட நெஞ்சிலே சுவடு பதிந்து உட்கிறது.
அந்த இன்பம் இப்பொழுது கூட மனதிலே தோன்றுகிறது. பூஞ்செருந்தி மணநீழல் வாய், பரப்பு மாறாமல் பூத்திருப்பது, நறுமணம் மிக்கிருப்பது, நிழல் செய்திருப்பதாக இருக்கிறது செருந்தி, பூஞ்செருந்தி மணநீழல் வாய். நிறமும் மணமும் நிழலும் இவையெல்லாம் அங்கே இருக்கின்றன செருந்தி மரங்கள். ஒரு பொறிக்கு புலனுக்கு மாத்திரம் இன்பம் தருவதல்ல, எல்லா பொருள்களையும் கவரவல்ல நிலப்பகுதியானது. கண்ணுக்கு நிறம், மூக்குக்கு மனம், ஊற்றின்பத்திற்கு அதாவது ஸ்பர்ஷ இன்பத்திற்கு நிழல் வாய்க்க பெற்றிருக்கிறது. நீழல்வாய் என்னை நைவித்து. கலவியின் போது தலைவன் தலைவியரிடம் உள்ள ஏற்றம் அன்று நிழலே போதும் உருகச் செய்ய. ஆக இப்படி எல்லா பொறிகளுக்கும் இன்பம் தருவது போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த செருந்தி மர நிழலிலே என்னை கலந்து பிரிந்தான். நிழலிடத்து என்னை நெய்வித்து, கடலை தூர்த்து தரையாக்கினார் போல நான் கொண்ட என் பெண்மை பற்றிய பெருமிதத்தை போக்கி என் தலைவன் என்னை நெருங்கினான். நான் தன்னை பற்றி நினைத்திருந்த பெருமையை எல்லாம் விட்டு என்னை உயர்த்தி தன்னை தாழ்த்தி கொண்டு கலந்தான். கலப்பதற்கு இனி இரண்டாம் அவர் இல்லை என்று சொல்லும்படியாக என்னை உருக்கினான். போகம் அனுபவிப்பவருக்கு இரண்டாம் அவர் வேண்டாவோ? முன்பெல்லாம் போக அனுபவத்தில் இவளிடம் அவன் தோற்று போனான். போரிலே வெற்றி தோல்வி தனிப்பட்ட ஒருவர் பக்கமே இல்லாதது போல ஆயிற்று. போக முயற்சியிலும் இங்கே இருவருக்குமே வெற்றி. என்னை நெய்வித்து இருவரும் இணையாக கலவியை அனுபவித்தால் அதில் இனிமை இருவருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியிருக்க, தான் அதிலே ஈடுபாடு கொள்ளாதவனைப் போல இருந்தானாம். நைவித்தல் என்பது கலவிக்கு பெயர். நைவித்தல் சம்ஸ்லேஷம் கலவிக்கு பெயர். நைவித்து எழில் கொண்டு அகன்ற, கொலை செய்து காத்து வைத்திருந்த பொன்மூட்டையை கைப்பற்றி கொண்டு போவாரை போல விதிவிலக்குகளுக்கு ஒப்புக்கொள்ளுதல் மறுத்தல் இவற்றுக்கு பற்றுக்கோடு இல்லாதபடி அழித்து கொண்டு போனான். எம்பெருமானே வரவேண்டியவன் என்றும் அவனை அடைய நாமே முயற்சி செய்யக்கூடாது என்றும் உள்ளதே முறையே விதியும் விதிவிலக்குமாகும் என்று பொருள் கொள்ளலாம். இனி அவனுக்கு பிரிவு என்பது விருப்பமுடைய செயலாயிற்று. தான் கொள்ள கருதிய பொன் கைவசம் கிடைத்தால் கப்பல் வியாபாரம் செய்ய தடையில்லை. பொன் போன்ற தன்னை பெற்றால் தன்னோடு எம்பெருமான் திருப்புல்லாணியிலே கிடந்த திருக்கோலத்திலும் பொருந்தலாம். பெருமான் இடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய பொல்லாணியே. முத்து அரும்பின புன்னை பொழிலாலே சூழ்ந்து அழகிய புல்லாணி எம்பெருமான் உகந்தருளி இருக்கும் இடமாகும். அங்கே செல்வோம் வா, தொழுது எழு என்று நெஞ்சை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரிவாற்றாமை பாசுரம். இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம், ஆழமான அகப்பொருள் நிறைந்த ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். தன்னை நெய்விக்கிலேன் வல்வினையேன் தொழுதும் எழு, பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல்வாய், என்னை நெய்வித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகு ஆய பொல்லாணியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருப்புல்லாணி எம்பெருமான் தெய்வச்சிலையார் பூரி ஆதி ஜெகநாதன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் விபுலமான வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார். அற்புதமான வியாக்கியானம், படித்து படித்து மகிழக்கூடிய ஒரு வியாக்கியானம். பரம காருணிகர் அவர், அதனால் தான் அது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.